நிஷா, ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். எக்ஸ்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்றேன். அதுல நல்லதா இருந்தா எடுத்துக்கோங்க, கெட்டதா இருந்தா விட்டுருங்க. ஆக்சுவலி வந்து இந்த பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் எப்படி சம்பாதிப்பேன்னா 5 டிஜிட்ல சம்பாதிப்பேன். மந்த்லி இல்ல, 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு. ஸோ அதை பிசினஸை வந்து விட்டுட்டு நான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி உள்ள வந்தேன். ஒரு நாள் நான் ஏன் விட்டுட்டு வந்தேங்கிறத சொல்றேன். ஃபுட் இண்டஸ்ட்ரி உள்ள வந்தனா அந்த அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கிற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, இது ஸ்டார்டிங்ல என் பொண்ணுக்கு வந்து ஒரு 2.5 3 வயசு இருக்கும். வெடிகாலில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு நாங்க வந்து பார்க் வாசல்ல ஒரு சின்ன டேபிள் போட்டு கார் எடுத்துட்டு போயிடுவேன். டிக்கில வந்து எல்லா பொருளையும் போட்டுக்கிட்டு பார்க் வாசல்ல இந்த ப்ராடக்ட் எல்லாம் விற்போம். ஏன்னா வாக்கிங் பண்ண வரவங்க நம்ம பொருள் வாங்குவாங்களே, ஹெல்தி ப்ராடக்ட் தானேங்கிறதுனால. எனக்கு வந்து இந்த மாதிரி இறங்கி போய் ஒரு பார்க் வாசல்ல போடுறதுனால எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை. ஏன்னா வந்து என்னோட ப்ராடக்ட் ரீச் ஆகணுங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கமா இருந்துச்சு. நான் அதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் போய் பார்க்ல போடுங்கன்னு சொல்ல வரல. உங்களோட ப்ராடக்ட் எங்க ரீச் ஆகும் நினைக்கிறீங்களோ, எந்த வெக்கமும் படாம, எந்த ஈகோவும் வச்சுக்காம போய் ஜம்ப் பண்ணி குதிச்சு உங்க ப்ராடக்ட ரீச் பண்ற வழியை மட்டும் பாருங்க. ஸ்டால் சொன்னதுனால நான் சொல்றேன். ஸ்டாலுக்கு ஒரு ரெண்ட் இருக்கு, அப்புறம் அந்த வண்டி செலவு இருக்கு, உங்களோட சேலரி இருக்கு. இதெல்லாம் உங்க ப்ராடக்ட வித்து நீங்க வந்து ஸ்டால் போட முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க.